ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பிக் பாஸ் சீசன் 8ஓட ப்ரெமோ 5 வந்திருக்கு. ப்ரெமோ 5ல் யாரோட ஃபேமிலி உள்ளுக்கு வராங்கன்னா, ரயானோட ஃபேமிலி தான் உள்ளுக்கு வராங்க. ரயானோட அம்மாவும் அவங்களோட அக்காவும் வராங்க. அப்புறம் அக்காவோட பசங்க 2 பேரும் வராங்க. வந்ததுமே அவங்க அம்மா, அக்கா, ரயான் 3 பேருமே கட்டி ரொம்ப அழுது ஒரு பாச போராட்டம் நடத்துன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் பிரிஞ்சு இருந்து இப்போ பார்க்குற போது ரொம்ப எமோஷனலை வெளிப்படுத்தி இருந்தாங்க. வந்ததுமே யாரையோ புகழுறாங்க. கேம் பீஸ்ட்டுன்னு வெளியில் ஒரு பேர் இருக்குது. ஆனால் ரயானை சொல்கிறாங்களா இல்லை வேறு யாருக்கும் அந்த பேர் இருக்கா அப்படின்ட்டு சொல்கிறாங்கன்னு தெரியலை. எபிசோடு பார்த்தா தான் தெரியும். கேம் பீஸ்ட்டுன்னு யாரையோ சொல்லுறாங்க. அதுக்கு பிறகு ரயானோட அம்மா உண்மையை உடைச்சி இந்த கேமில் ரயான் எந்த இடத்துல தடுமாறாரு, யாரால் இந்த கேம் அவரோட கேம் மாறுது அப்படிங்கிறத உடைச்சி சொல்கிறாங்க. அதாவது உன்னோட நிழலை கூட நீ நம்பாத. ஸ்டார்ட்லேருந்தே ரயான், சௌந்தர்யா, ஜெஃப்ரி அப்புறம் ஜாக்லின் இவங்க 4 பேரும் ஒன்றா இருக்கிறனால தான் அவங்களோட கேம் இல்லாமல் போணுச்சு. இப்போ சௌந்தர்யாவும் ஜெஃப்ரியும் ஜாக்லின் இந்த கோவா கைஸ் இந்த கேங்லேருந்து விலகி போயிட்டாங்க. ரயான் மட்டும்தான் ஜாக்லினோட இப்போ இருக்காங்க. அதனால ஜாக்லினை தான் நீ யாரையும் நம்பாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போயுமே ரயான் அவங்க அக்கா கிட்ட கடைசியாக கேட்குறாங்க, ஜாக்கு கூடவுமா நம்பக்கூடாது அப்படிங்க அவங்க அக்கா சைலண்டாக அப்படின்னா மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, சைலண்டாக ஆமான்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.